மதுரை மேலூர் அரசு பள்ளியில போதைப் பொருள் மற்றும் பெண்கள் குழந்தைகள் மீது ஏற்படக்கூடிய பாலியல் சம்பவங்கள் இதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு மாரத்தான் போட்டி அந்த பள்ளி நிர்வாகம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுல சிறப்பு விருந்தினரா நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் காங்கிரஸை சார்ந்த அமைச்சர் விஸ்வநாதன் கலந்துகிட்டு போட்டியை துவக்கி வச்சிருக்கிறாரு. அப்ப சின்ன சின்ன குழந்தைங்களும் அந்த போட்டியில கலந்துகிட்டாங்க. ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. உட்கார்ந்த உடனே இவர் என்ன பண்றாரு, உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தவர் திடீர்னு மருத்துவரா மாறிட்டாரு. மருத்துவரா மாறி முதலுதவி பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த காட்சி தான் நீங்க பார்த்தது. முதலுதவி பண்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த குழந்தைங்க தொடையில இருந்து பெருவரல் வரைக்கும் அப்படியே நீவி விட்டுட்டு இருக்கிறாரு. சுத்தி வரைக்கும் எல்லா ஆண்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களோட முகமே மாறுது. இவர் கேட்ட இவரு முதலுதவி நான் பண்ணுனங்க, ஒரு நல்ல நோக்கத்துல பண்ணுனங்கன்றாரு. முதலுதவி பண்ணுவதற்கு அங்க மருத்துவர்களை அரேஞ்ச் பண்ணிருக்கணும். நீங்க மருத்துவர் இல்லை, நீங்க உயர்கல்வித்துறை அமைச்சர். ஒரு ஆண் ஒரு குழந்தைய பொது இடங்கள்ல வச்சு தொடையில இருந்து பெருவரல் வரைக்கும் நீவி விட்டா என்னங்க அர்த்தம்? யாரு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா? நீங்க எம்பிபிஎஸ் முடிச்ச சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா? அப்படி வச்சிருந்தாலும் பேரண்ட்ஸோட சம்மதம் இல்லாம நீங்க எப்படி அந்த குழந்தை மேல கையை வைக்க முடியும்? டீச்சர்ஸ் கொடுத்தாங்களா, பேரண்ட்ஸ் கொடுத்தாங்களா, இல்ல அந்த குழந்தைங்களை அங்கிள் தடவி விடுங்க அங்கிள், ரொம்ப கால் வலிக்கு அங்கிள் அப்படின்னு சொன்னாங்களா? நீங்க எதுக்காக போனீங்க? போட்டி துவக்கி வைக்க போயிருக்கீங்க. போட்டி துவக்கி வச்சீங்களா? மாணவர்கள் மத்தியில் ஒரு 4 வார்த்தை நீங்க பேசணும்ல, பேசுனீங்களா? போதை பற்றி பேசுனீங்களா? குழந்தைகள் பெண்கள் மீது ஏற்படக்கூடிய பாலியல் வன்புணர்வுகள் பேசுனீங்களா? குட் டச் பேட் டச் பத்தி நீங்க பேசுனீங்களா? அதெல்லாம் பேசாம அங்க போய் அங்க உள்ள நிர்வாகிகளோட சேர்ந்து குத்தாட்டம் போட்டுட்டு குழந்தைங்க உடம்பெல்லாம் தடவிட்டு வெளியில ஏங்க முதல்வருடைய பிறந்த நாளுங்க, ஒரு டான்ஸ் ஆடினா தவறாங்க அப்படின்னு கேட்கிறாரு நம்ம அமைச்சர். டான்ஸ் ஆடினா தவறு இல்லைங்க. குழந்தை உடம்ப தொடுவதற்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? போக்சோ வழக்கு நம்ம சொல்றோம்லங்க. போக்சோ வழக்கு என்பது என்ன? குழந்தைகள் மீது ஏற்படக்கூடிய பாலியல் வன்புணர்வு. குழந்தைங்க கிட்ட உடலுறவு வச்சுட்டா மட்டும்தான் போக்சோ வழக்கு பாயும். அப்படி இல்லை. குழந்தைங்க பெண்களுடைய உடம்புல எங்கெல்லாம் தொடக்கூடாது, தொடவே கூடாது, எங்கெல்லாம் தொடக்கூடாதுன்ற ரூல்ஸ் இருக்குது. அதையே மீறி நீங்க தொட்டீங்க அப்படின்னா உங்க மீது போக்சோ வழக்கு பாயும். அதுவும் பாலியல் வழக்கு அந்த ரீதியில தான் வரும். அமைச்சர் மீது இப்ப இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நிறைய பெண்கள் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம அமைச்சருக்கு பயம் அதனால என்ன சொல்லிட்டாப்லன்னா, மக்களே உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு என்ன மன்னிச்சிடுங்க மக்களே, விட்டுடுங்க மக்களே, தெரியாம நடந்து போச்சு மக்களே அப்படின்னு இப்ப மன்னிப்பு கேட்டிருக்காப்ல. நீங்க ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர், 60 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் இங்க அமைச்சரவையில பங்கெடுத்திருக்குது. அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்க ஒர்க் பண்ணணும். அதுவும் போக திமுக ஆட்சியில், அண்ணா திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் என்னென்ன டான்ஸ் ஆடினாங்க தெரியுமா அப்படின்னு வீடியோ எடுத்து வெளியே போட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நம்ம கேள்வி கேட்போம். அதையும் தாண்டி அவங்களெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. நீங்க பார்க்க வேண்டியது யார் தெரியுங்களா? கல்வியாளர்களை நீங்க பார்க்கணும். நம்ம குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவங்கள பார்க்கணும், ஐயா காமராஜரை பார்க்கணும். இவங்கெல்லாம் தான் உங்களுக்கு ரோல் மாடல். அதை விட்டுட்டு திமுக அமைச்சர் என்ன பண்ணாரு, அண்ணா திமுக அமைச்சர் என்ன பண்ணாரு? இன்னைக்கு ஆளுங்கட்சி தமிழக வெற்றி கழகம், திமுக அண்ணா திமுக இல்ல. இந்த வழக்கை முன்னிட்டு இவர் மீது ஆக்ஷன் எடுத்து இவரை கட்சியில அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிருக்கணும். ஏன்னா 60 வருடங்கள் கழிந்து நீங்க அமைச்சரவையில் பங்கெடுத்துக்கீங்க. இவ்வளவு பெரிய ஒரு அசிங்கத்தை பொது வழியில இவர் பண்ணியிருக்கிறாரு. ஆடுனா என்னங்க தப்பு நிற்கிறாரு? ஆடுனா ஒண்ணுமே தப்பு கிடையாதுங்க. எங்க ஆடுறீங்க அதுதான் கேள்விங்க. வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள பாட்டை போட்டு நீங்க ஆடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. அமைச்சர் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அதுக்கு ஒரு தகுதி இருக்குது. போற போக்குல ஜாக்பாட்ல விழுந்த மாதிரி அமைச்சர் பதவி, சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியெல்லாம் விழுந்துருச்சு. அதனால கையும் ஓடல, காலும் ஓடல, தலைகள் புரியல. அந்த மாதிரி இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் மாணவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறாங்கன்றது நமக்கு விளங்கல. அதனால காங்கிரஸ் மேலிடம் இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இவர் செய்தது உண்மையிலே தவறான ஒரு விஷயம். பொது இடங்கள்ல குழந்தைங்க முகம் சுளிக்கிற அளவுக்கு தொடையில இருந்து நீவி 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 விட்டுட்டு இருக்கிறாரு. நீங்க யாருங்க ஐயா? எங்க குழந்தைங்களை தொடுவதற்கு, நீவி விடுறதுக்கு நீங்க யாருங்க ஐயா? முதல்ல அரசு பள்ளியில படிச்சா குழந்தைங்களை கேட்பதற்கு யாரும் இல்லைன்னு அர்த்தமா? முதல்ல பள்ளிக்கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, உயர்கல்வி துறையாக இருந்தாலும் சரி, அவங்க படிச்சிருக்காங்களா என்பதை தாண்டி அவங்களுக்கு என்ன பண்பு இருக்கு, என்ன தகுதி இருக்குது, என்ன ஒழுக்கம் இருக்குன்றத பார்த்து அமைச்சர் பதவி கொடுக்கணும். இங்க தலைமையில சரியில்லை. நம்ம யாரை போய் கேட்க முடியும் சொல்லுங்க?
அதே மாதிரி இந்த ஆட்சி வந்த பிறகு கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் வந்து கொடியை நட்டிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் கட்சி கொடியை நட்டிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பிறகு வந்து விஜய் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்ல வச்சிருக்காங்க குழந்தைங்களை. விஜயோட பாட்டை போட்டு திருக்குறள் மாதிரி மெமரி பண்ண சொல்றாங்க, ஒப்பிக்க சொல்றாங்க. இதெல்லாம் எங்க போய் முடியும் தெரியலங்க. அதனால நீதிமன்றம் வந்து இதை உற்று நோக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலு, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல அத்துமீறி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க நுழைகிறாங்க. மாணவர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீதிமன்றம் அதுல சமரசம் பண்ணவே கூடாது. இவங்களுக்கு தக்க தண்டனை வந்து நீதிமன்றம் வழங்க வேண்டும். திமுகவுக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண